ட்ரம்புடனான நேரடி விவாதத்தின் பின்னர் பல தரப்புகளாலும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இந்த இவர்களுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் முக்கிய தலைவர்களால் இவ்வாறான ஒரு விலகலை இவர் மேற்கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பம் விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு இடையில் தடுமாறி விழுந்தது அல்லது நிகழ்ச்சிகளில் கவனத்தை நேரடியாக செலுத்தாமல் வேறு பக்கமாக செலுத்தியது போன்ற விவகாரங்கள் எல்லாம் இவரை இவ்வாறான ஒரு நிலைமைக்கு, அதாவது இந்த போட்டியில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான ஒரு போட்டியாளராக திறமையின்மையானவராக காண்பித்திருந்தது. இன்று அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டு உப ஜனாதிபதியாக இருக்கின்ற கமலா ஹாரிஸுக்கு பின்னால் தனது ஆதரவை தெரிவித்து அவருடன் இணையுமாறு அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இம்முறை ட்ரம்பிற்கான கரிசனை வாக்கு என்பது கமலா ஹாரிஸுக்குரிய ஒரு சவாலாக இருக்க போன்றது. ட்ரம்புக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வசதி என்னவென்றால், வாய்ப்பு என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் மயிர்லையில் இந்த தன் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சியில் உயிர் தப்பியது. அது அவரது வாக்கு வீதத்தை நிச்சயமாக உயர்த்தி இருக்கும். ஜோ பைடன் அவர்கள் சேர்த்த நிதியை இவருக்கு மாற்றுவதில் எந்தவித தடங்களும் இல்லை, இலகுவாக மாற்றிவிடலாம். அதாவது ஜோ பைடன் கூட இவரை ஆமோதித்திருப்பதால் அந்த நிதி என்பது இவருக்கு செல்வதில் தங்கு தடைகள் இல்லை. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிராம்டன். 9054568433. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து தேர்தல் போட்டியிலிருந்து விலகலாம் என்று அந்த ஊகங்களுக்கு மத்தியில் தற்போது அவர் விலகுவதாக ஒரு அறிவிப்பை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகுவதாக அவருடைய குடும்பத்தினர் நேற்றைய தினம் பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இதைத் தொடர்ந்து அவர் இன்றைய தினம் போட்டியிலிருந்து விலகுவதாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இவருடைய இந்த விலகல் பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், இது அவருடைய டொனால்ட் ட்ரம்புடனான நேரடி விவாதத்தின் பின்னர் பல தரப்புகளாலும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இந்த இவர்களுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் முக்கிய தலைவர்களால் இவ்வாறான ஒரு விலகலை இவர் மேற்கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பம் விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் அவரது அந்த நேரடி விவாதத்தின் போதான பிரசன்னம் அல்லது கேள்விகளுக்கான பதில் என்பவை மக்களை கவர்வதாக இல்லை. அதைவிட கடந்த ஆண்டு ஆரம்பத்தில் அல்லது அதற்கு முந்தைய 2023ஆம் ஆண்டு பிற்பகுதியிலேயே இவர் குறித்த பல தகவல்கள் இவரால் இயங்க முடியுமா அல்லது ஒரு சுய நினைவில் ஒரு முடிவை எடுக்க முடியுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டன. அதற்கான காரணம் இந்த வெள்ளை மாளிகை என்பது இவருக்கு வாசிக்க வேண்டிய விடயங்களை எழுதி கொடுப்பதாகவும் நோட்களில் மற்றும் இந்த டெலிப்ராம்பர் மூலம் வருகின்ற, அதாவது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற செய்திகளை அவர் வாசிப்பதாக தகவல்களை அவர் பகிர்வதான கருத்துக்கள் எல்லாம் இருந்திருந்தன. இருந்த பொழுதிலும் அதற்கு மேலாக இவரது செயற்பாடுகள் என்பது மேடையில் தடுமாறி விழுந்தது அல்லது நிகழ்ச்சிகளில் கவனத்தை நேரடியாக செலுத்தாமல் வேறு பக்கமாக செலுத்தியது போன்ற விவகாரங்கள் எல்லாம் இவரை இவ்வாறான ஒரு நிலைமைக்கு, அதாவது இந்த போட்டியில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான ஒரு போட்டியாளராக திறமையின்மையானவராக காண்பித்திருந்தது. இது நிச்சயமாக அந்த வாக்காளர்களிடையேயான இவருக்கான ஆதரவு என்பதை கூட குறைத்திருந்தது. அதாவது இவர் இந்த கருத்து கணிப்பு வாக்குகளில் இவர் மீதான அக்கறை என்பது கடந்த சில வாரங்களில் அதாவது குறைந்திருந்தது அல்லது இவருக்கான வரவேற்பு வீதம் என்பது இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு செல்வதற்கான அழுத்தத்தை அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கான நிதி வழங்கினர்கள், பாரிய நிதி வழங்கினர்கள் கூட விடுத்திருந்த நிலையில் இது குறித்த ஒரு முடிவை அவர் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டு உப ஜனாதிபதியாக இருக்கின்ற கமலா ஹாரிஸுக்கு பின்னால் தனது ஆதரவை தெரிவித்து அவருடன் இணையுமாறு அவர் கூறியிருக்கின்றார். பல டெமோக்ராட்டிக் பார்ட்டியினரும் அவ்வாறே செல்கின்றனர் என்பதுதான் தற்போதைய நிலையீடாக உள்ளது.
இவர் தன்னுடைய அந்த கடிதத்தில் மீண்டும் குறிப்பிட்டிருந்தார் என்னவென்றால், மீண்டும் தான் தேர்தலில் போட்டியிடுவது தன்னுடைய நோக்கம் என்று சொல்லியிருந்தார். இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, அவருக்கு அவ்வாறான ஒரு விருப்பு இருந்தாலும், இன்னொரு தடவை போட்டியிடுவதற்கான விருப்பு இருக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் அதற்குரிய தகுதிகான் நிலைமைகளில் இவர் வெற்றி பெறுவாரா என்பது மிகவும் ஒரு பெருமதியான கேள்வியாக இருக்க போகின்றது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவருக்கு ஞாபக மறதி இருக்கின்றது. இவர் அந்த பரீட்சைக்கு செல்ல வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி இருந்தார். அதே போல ட்ரம்ப் தானும் அவ்வாறான ஒரு பரீட்சையில் ஈடுபட்டதான செய்தியை கூட பகிர்ந்திருந்தார். அல்லது இரண்டு பேரிடையுமே காணப்பட்ட ஒரு ஒற்றுமை என்னவென்றால், இரண்டு பேருமே பெயர்களையும் இடங்களையும் நிகழ்வுகளையும் மறந்துரையாற்றுபவர்களாக இருந்திருந்தார்கள். அதாவது ட்ரம்ப் கூட இதே பாணியில் தான் சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை விட இவர் பைடன் கூட அவ்வாறான அந்த தவறான தகவல்களை தெரிவிப்பதாக இருந்திருந்தார். அத்தோடு இந்த மாத ஆரம்பத்தில் இன்னொரு தகவலை ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. இந்த ஞாபக மறதி சம்பந்தமான விசேட வைத்தியர் ஒருவர் வெள்ளை மாளிகை வைத்தியர்களை கடந்த ஆண்டு சந்தித்திருக்கின்றார்கள் என்று இவ்வாறான தகவல்கள் எல்லாம் இந்த இளைய வாக்காளர்கள் மற்றும் இந்த டெமோக்ராட்டிக் கட்சி ஆதரவாளர்களிடையே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இவ்வாறான நிலையில் இவர் அதாவது இந்த கோஹரன் டெஸ்ட் என்கின்ற ஞாபகத்தன்மைக்குரிய அந்த பரீட்சார்த்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றாரா இல்லையா என்பது பற்றி அறியப்படாத முறையில் மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைக்கு அவர் செல்வதானால் பல நிலைகளில் அவர் தனது ஞாபகங்களை நிலைநிறுத்துவராக இருக்க வேண்டும். அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றுதான் கூற முடியும். மேலும் அவர் தன்னுடைய முடிவை அறிவிக்கும் கடிதத்தில் கமலா ஹாரிஸுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். தான் எடுத்த முடிவுகளில் சிறந்த முடிவு அவரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தது என்று சொல்லி அவரை ஜனாதிபதி வேட்பாளராக ஆமோதிப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சிறந்த வேட்பாளராக இருப்பாரா? எப்படி பார்க்கின்றீர்கள்? இது இங்கே ரெண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கணும். முதலாவதாக இவர் ஒரு கருப்பின மற்றும் இந்திய தமிழ் பெண். ஒரு கருப்பின தகப்பனுக்கும் இந்திய தமிழ் தாய்க்கும் பிறந்தவர், மொன்றியலில் வளர்ந்தவர் மற்றும் அமெரிக்காவின் அரசியல் வரலாற்றில் ஒரு முதல் தடவையாக இவ்வாறு துணை பிரதமராக வந்த கலப்பின பெண்ணாகவும் இருக்கின்றார். இவரால் போட்டியிட்டு வெல்ல முடியுமா என்றால் ஹிலாரி கிளின்டன் போன்றவர்களோட போட்டியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ட்ரம்புக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வசதி என்னவென்றால், வாய்ப்பு என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் மயிர்லையில் இந்த தன் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சியில் உயிர் தப்பியது. அது அவரது வாக்கு வீதத்தை நிச்சயமாக உயர்த்தி இருக்கும். ஆனாலும் அவர் தங்களது தேசிய மகாநாட்டில் ஆற்றிய உரையின் பொழுது பலரும் கவனித்த ஒரு விடயம், அவர் பழையபடி பல்லவி பாட ஆரம்பிக்கின்றார். அல்லது அதாவது தனது இலக்குகளை நோக்கி செல்லாமல் மற்றவர்களை தாக்குகின்ற மனநிலையில் அல்லது மற்றவர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவராக இருக்கின்றார். இவ்வாறான நிலையில் தேர்தலுக்காக நவம்பர் மாதம் இடம்பெறப் போகின்ற தேர்தலுக்கான காலம் என்பது இன்னும் பல வாரங்கள் இருக்கின்ற பொழுதும் அடுத்த மாதம் அளவில் இந்த இவர்களுடைய இந்த கன்வென்ஷன் நடைபெற போகின்றது. அந்த கன்வென்ஷனில் இந்த தொகுதி வாரிகளாக தெரிவு செய்யப்பட்ட டெலிகேட்ஸ் மற்றும் அவர்களுடைய அந்த சூப்பர் டெலிகேட்ஸ் எனப்படுகின்ற 700 பேர் கலந்து இவருக்கான அந்த முழு ஆதரவையும் வழங்குவார்கள். இங்கே இவருக்குரிய ஒரே ஒரு வசதி என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமும் ஜோ பைடன் அவர்கள் சேர்த்த நிதியை இவருக்கு மாற்றுவதில் எந்தவித தடங்களும் இல்லை, இலகுவாக மாற்றிவிடலாம். அதாவது ஜோ பைடன் கூட இவரை ஆமோதித்திருப்பதால் அந்த நிதி என்பது இவருக்கு செல்வதில் தங்கு தடைகள் இல்லை. ஆனால் வேறு ஒரு வேட்பாளர் என்று வருகின்ற பொழுது அவ்வாறான வேட்பாளர்கள் அந்த நிதியை பெறுவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அதற்கான பல பிரதியீடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். அதாவது மீள அவர்களிடமிருந்து ஆமோதிப்புகளை பெற வேண்டும், நிதி தந்தவர்களிடமிருந்து போன்ற செயற்பாடுகள் இருக்கின்றன. எனவே
கமலா ஹாரிஸை தான் இப்பொழுது இருக்கின்ற அந்த கால நிலை, அதாவது கால இடைவெளி சம்பந்தம் குறித்து அவரைத்தான் இந்த வேட்பு ஜனாதிபதி பிரதியீடாக இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி தெரிவு செய்யும் என்று நம்புவோம். அவ்வாறு தெரிவு செய்யப்படும் இடத்தில் அவர் தனது ஆளுமையை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவர் கருப்பினத்தவர்களுக்கு ஏதாவது செய்தாரா என்கின்ற கேள்வி பலரிடையே எழும்பி இருந்தது. எனவே அவர் தனது ஆளுமையை காட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அத்துடன் ஒரு ஹாரிஸ்மெட்டிக் லீடராக மற்ற இனத்தவர்களையும் கவரக்கூடியதாகவும் வெள்ளை இனத்தவர்களை கவரக்கூடியதாகவும் இந்த குறிப்பாக விவாதங்களில் மக்களை கவரக்கூடியவராக தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு தேவையை கமலா ஹாரிஸ் பெற்றிருக்கின்றார். அதற்கான ஆளுமை இருக்கின்றது அவரிடம். ஆனால் அதை பிரயோகித்தாரா என்றால் முற்றுமுழுதாக பிரயோகிக்கவில்லை என்று கூற முடியும். மறுபக்கமாக இதனை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஒரு தமிழ் பெண் முதல் தடவையாக ஜனாதிபதி, அதாவது தமிழ் தாய்க்கு பிறந்தவர், தமிழ் பேசக்கூடிய ஒருவர் இவ்வாறு வருகின்றார் என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். இப்பொழுது நாங்கள் இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் பார்த்தால் கூட அங்கே கூட விவேக் ரங்கசாமி என்கின்ற ஒரு வேட்பாளர் அங்கே ஒரு முன்னிலைக்கு வந்தாலும் அவர் கடைசியில் ட்ரம்பிற்கான விட்டுக் கொடுப்பை மேற்கொண்டு அந்த போட்டியிலிருந்து விலகி இருந்தார். இவ்வாறு இங்கே நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்திய வம்சாவளியினரின் தாக்கம் என்பது அமெரிக்க உயர்பீடத்திற்காக அதிகரித்து செல்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் மற்ற இப்போ ட்ரம்ப் துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கின்ற வேன்ஸ் அவர்களின் மனைவி கூட ஒரு தென்னிந்திய ஒரு தெலுங்கு பேசுகின்ற ஒரு பெண்ணாக இருக்கின்றார். உஷா என்கின்றவர் தான் அவருடைய மனைவி. இவ்வாறு இந்த இந்திய வம்சாவளியினரின் பங்கு பெற்றுதல் என்பது அமெரிக்க உயர்மட்ட தேர்தலில் அதிகரித்து செல்கின்றது. ட்ரம்ப் விடப்போகின்ற பிழைகள் சில வேளைகளில் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு ஆதரவாக அமைந்து அவரை உயர் பதவிக்கு அமர்த்தலாம். ஆனால் இம்முறை ட்ரம்பிற்கான கரிசனை வாக்கு என்பது கமலா ஹாரிஸுக்குரிய ஒரு சவாலாக இருக்க போகின்றது. ஆனால் அடுத்த முறை கூட அவர் போட்டியிட கூடிய தகுதியை உடையவராக இருப்பார் என்றால் இதுதான் அவர் முதல் தடவையாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அதுதான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக கூற முடியும் சுதர்ஷினி. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.